ஆட்சிக்கு வந்து 1 மந்த் ஆயிடுச்சு. உங்களோட நன்றி உரையில் 3 லாங்குவேஜ் பாலிசி பற்றி பேசல, சிபிஎஸ்சி ரிசல்ட்ஸ் பற்றி பேசல, நீட் பேப்பர் லீக் பற்றி பேசல, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் பற்றி பேசல, விமன் சேஃப்டி பற்றி பேசல, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க கிரைம் ரேட்ஸ் பற்றி பேசல, ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்க பெட்ரோல் ரேட்டை பற்றி பேசல, கச்சத்தீவை பற்றி பேசல, மேகதாது பற்றி பேசல, எதை பற்றியும் பேசல. அட்லீஸ்ட் நான் ஏன் டெல்லிக்கு போனேன் அதை பற்றியும் பேசல. திருவள்ளுவர் ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அதோட அக்கௌண்டபிலிட்டி எடுக்கல. தமிழ் தாய் வாழ்த்தியா 3ஆவதா பாடினாங்க அதோட அக்கௌண்டபிலிட்டி எடுக்கல. இது எதை பற்றியும் பேசாமல் டிஎம்கே எப்படி பண்ணிருச்சு அதனால தான் நாங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னுமே அதே மாதிரி ஒரு மேனுப்புலேட்டிவான பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் நாங்களாம் கோட்டு போடக்கூடாதா அப்படின்னு ஆடியோ லான்ச்சில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இன்னும் எவ்வளோ நாள் தான் ஸ்கிரிப்ட் படித்து ஆடியோ லான்ச்சும் ட்ரெய்லர் லான்ச் பண்ணுற மாதிரி ஸ்டேஜ் ஏறி பேசிகிட்டு இருக்க போகிறீங்க? இதில் நடுவில் வேற வர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருங்க, அப்போ தான் நான் என் வேலையை செய்ய முடியும் அப்படின்னு. நீங்கள் இது வரைக்குமே ஒரு வேலையும் செய்யல. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதுவும் இல்லாமல் இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்குன்னு ஒரு கடமை இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. குடும்பத்தையும் அந்த கடமையும் செய்யாமல் இன்னுமே ரீல்ஸு மீம்ஸ் இந்த ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதே மாதிரி வாழ்க்கை ஓடிட்டு இருக்கணுமா? அதனால தான் இதே மாதிரி மேனுப்புலேட்டிவாகவே பேசிகிட்டு இருக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பேப்பர் கீழே வச்சுட்டு பேசுங்களேன். நீங்களும் அந்த ஸ்டாண்டப் காமெடி வீடியோ பார்த்தீங்களா? நம்ம விஜய் சார் பண்ண ஸ்டாண்டப் காமெடி வீடியோ நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க மறக்காம. பாவம் மனுஷன் புது ஸ்கிரிப்ட் நினைச்சு பழைய ஸ்கிரிப்டே எடுத்துட்டு விட்டாரு நினைக்கிறேன். அதே தீய சக்தி, தூய சக்தி, தீண்ட சக்தி, அப்புறம் என்ன சொன்னாரு, தூர சக்தி, ஓட சக்தி, கான்பிடண்டா இருங்க அது இதுன்னு. இந்த பிளாஸ்ட் மட்டும் மிஸ் ஆயிருச்சு, அதை மட்டும் அடுத்த ஸ்பீஸ்ல சேர்த்துட்டாருன்னு வைங்க. சார் சிஎம் ஆயிட்டீங்க, ஆட்சியே உங்க கையில தான் இருக்கு. இன்னுமா அந்த பென்டன்ல வர கெனான் போல்ட் மாதிரி இன்னும் அதே உருட்டா? உடம்பு சரியில்லைண்ணா, முடியல. என்ன விஜய் சார், என்ன பிரச்சனை உங்களுக்கு? மோடி எப்படி நேரு 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 பண்ணிட்டு இருப்பாரோ, காங்கிரஸ் காங்கிரஸ் நேரு காங்கிரஸ் நேரு காங்கிரஸ் பண்றாரோ, நீங்க திமுக திமுக ஸ்டாலின் ஸ்டாலின்ங்கிறீங்க. ஐயா ஆட்சியில உட்காந்துட்டீங்க, வேலையை பாருங்க சார், வேலையை பார்க்கலாம். வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. இந்த வாக்குறுதி எல்லாம் திமுக கொடுத்துச்சா? இல்ல நீங்க தானே கொடுத்தீங்க, சுயநினைவோட தானே கொடுத்தீங்க. இன்னைக்கு வந்து என்னைய செயல்பட விடாம முடங்குது, வேர்ல வெந்நீர் ஊத்திருச்சு திமுக. கையாளாகாத தனத்தை அடுத்தவங்க மேல வந்து என்னைக்குமே குறையா சொல்லாதீங்க சார். ஐயோ இன்னைக்கு நிஜமா செம்மையா என்ஜாய் பண்ணி சிரிச்சாங்க. செம்ம ஸ்டாண்டப் காமெடி. அதாவது அவர் ஃபைனல் டச் ஒன்று சொன்னாரு, அதாவது கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம்னாரு. சார் நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க தான் சிஎம். இதுக்கு மேல ஜெயிக்கிறதுக்கு எத்தனை இருக்கு? அடுத்த தேர்தல் வரதுக்கு டைம் இருக்கு சார். அன்னைக்கு நீங்க வெற்றி நிச்சயமா தோல்வி நிச்சயமா அதை அன்னைக்கு பாத்துக்கலாம். ஆட்சிக்கு வந்து 1 மந்த் ஆயிடுச்சு. உங்களோட நன்றி உரையில் 3 லாங்குவேஜ் பாலிசி பற்றி பேசல, சிபிஎஸ்சி ரிசல்ட்ஸ் பற்றி பேசல, நீட் பேப்பர் லீக் பற்றி பேசல, லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ் பற்றி பேசல, விமன் சேஃப்டி பற்றி பேசல, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்க கிரைம் ரேட்ஸ் பற்றி பேசல, ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு இருக்க பெட்ரோல் ரேட்டை பற்றி பேசல, கச்சத்தீவை பற்றி பேசல, மேகதாது பற்றி பேசல, எதை பற்றியும் பேசல. அட்லீஸ்ட் நான் ஏன் டெல்லிக்கு போனேன் அதை பற்றியும் பேசல. திருவள்ளுவர் ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அதோட அக்கௌண்டபிலிட்டி எடுக்கல. தமிழ் தாய் வாழ்த்தியா 3ஆவதா பாடினாங்க அதோட அக்கௌண்டபிலிட்டி எடுக்கல. இது எதை பற்றியும் பேசாமல் டிஎம்கே எப்படி பண்ணிருச்சு அதனால தான் நாங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னுமே அதே மாதிரி ஒரு மேனுப்புலேட்டிவான பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் நாங்களாம் கோட்டு போடக்கூடாதா அப்படின்னு ஆடியோ லான்ச்சில் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. இன்னும் எவ்வளோ நாள் தான் ஸ்கிரிப்ட் படித்து ஆடியோ லான்ச்சும் ட்ரெய்லர் லான்ச் பண்ணுற மாதிரி ஸ்டேஜ் ஏறி பேசிகிட்டு இருக்க போகிறீங்க? இதில் நடுவில் வேற வர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருங்க, அப்போ தான் நான் என் வேலையை செய்ய முடியும் அப்படின்னு. நீங்கள் இது வரைக்குமே ஒரு வேலையும் செய்யல. அது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அதுவும் இல்லாமல் இந்த வர்ச்சுவல் வாரியர்ஸ்க்குன்னு ஒரு கடமை இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது. குடும்பத்தையும் அந்த கடமையும் செய்யாமல் இன்னுமே ரீல்ஸு மீம்ஸ் இந்த ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதே மாதிரி வாழ்க்கை ஓடிட்டு இருக்கணுமா? அதனால தான் இதே மாதிரி மேனுப்புலேட்டிவாகவே பேசிகிட்டு இருக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் பேப்பர் கீழே வச்சுட்டு பேசுங்களேன். நீங்களும் அந்த ஸ்டாண்டப் காமெடி வீடியோ பார்த்தீங்களா? நம்ம விஜய் சார் பண்ண ஸ்டாண்டப் காமெடி வீடியோ நல்லா இருந்துச்சா? பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க மறக்காம. பாவம் மனுஷன் புது ஸ்கிரிப்ட் நினைச்சு பழைய ஸ்கிரிப்டே எடுத்துட்டு விட்டாரு நினைக்கிறேன். அதே தீய சக்தி, தூய சக்தி, தீண்ட சக்தி, அப்புறம் என்ன சொன்னாரு, தூர சக்தி, ஓட சக்தி, கான்பிடண்டா இருங்க அது இதுன்னு. இந்த பிளாஸ்ட் மட்டும் மிஸ் ஆயிருச்சு, அதை மட்டும் அடுத்த ஸ்பீஸ்ல சேர்த்துட்டாருன்னு வைங்க. சார் சிஎம் ஆயிட்டீங்க, ஆட்சியே உங்க கையில தான் இருக்கு. இன்னுமா அந்த பென்டன்ல வர கெனான் போல்ட் மாதிரி இன்னும் அதே உருட்டா? உடம்பு சரியில்லைண்ணா, முடியல. என்ன விஜய் சார், என்ன பிரச்சனை உங்களுக்கு? மோடி எப்படி நேரு 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 பண்ணிட்டு இருப்பாரோ, காங்கிரஸ் காங்கிரஸ் நேரு காங்கிரஸ் நேரு காங்கிரஸ் பண்றாரோ, நீங்க திமுக திமுக ஸ்டாலின் ஸ்டாலின்ங்கிறீங்க. ஐயா ஆட்சியில உட்காந்துட்டீங்க, வேலையை பாருங்க சார், வேலையை பார்க்கலாம். வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. இந்த வாக்குறுதி எல்லாம் திமுக கொடுத்துச்சா? இல்ல நீங்க தானே கொடுத்தீங்க, சுயநினைவோட தானே கொடுத்தீங்க.
இன்னைக்கு வந்து என்னைய செயல்பட விடாம முடங்குது, வேர்ல வெந்நீர் ஊத்திருச்சு திமுக. கையாலாகாத தனத்தை அடுத்தவங்க மேல வந்து என்னைக்குமே குறையா சொல்லாதீங்க சார். ஐயோ இன்னைக்கு நிஜமாலுமே செம்மையா என்ஜாய் பண்ணி சிரிச்சேங்க. செம்ம ஸ்டாண்டப் காமெடி. அதாவது அவர் ஃபைனல் டச் ஒன்று சொன்னாரு, அதாவது கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம்னாரு. சார் நீங்க ஜெயிச்சிட்டீங்க, நீங்க தான் சிஎம், இதுக்கு மேல ஜெயிக்கிறதுக்கு எத்தனை இருக்கு, அடுத்த தேர்தல் வரதுக்கு டைம் இருக்கு சார். அன்னைக்கு நீங்க வெற்றி நிச்சயமா தோல்வி நிச்சயமா அதை அன்னைக்கு பாத்துக்கலாம்.